ஒரு அழகான காட்டில் கம்பீரமான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் மத்தியான வேளையில் சிங்கம் ஆலமரத்து நிழல்ல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தது. அப்போது அந்த பக்கம் எலி ஒன்று சாப்பாடு தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. அப்போது தெரியாமல் சிங்கத்து மேலே மோதி அது தூக்கத்தை கலைச்சிடுச்சு. சிங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. என் தூக்கத்தை கலைக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு என கோபத்தில் கர்ஜிச்சிச்சு. அந்த கர்ஜனை காடு முழுக்க கேட்டுச்சு. எலி பயந்து நடுங்கிடுச்சு. என்னை தயவு செய்து மன்னிச்சு விட்டுடுங்க. உங்களுக்கு எப்போதாவது ஆபத்து காலம் வரும்பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சிங்கம் பலமாக சிரிச்சுது. உருவத்துல சின்னதா இருக்கிற நீ ஆபத்து காலத்துல எனக்கு எப்படி உதவ முடியும்? சரி போ, திரும்பவும் என்னை தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லுச்சு. நன்றி. என்னை மன்னிச்சு உயிரோட விட்டதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த உதவிக்கு பதிலாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் சாப்பாடு தேடி காட்டில் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது வேடம் ஒருவன் வச்சுருந்த வலையில் சிங்கம் மாட்டிக்கிச்சு. அந்த வலுவான பெரிய வலையில் சிங்கம் முழுசாக மாட்டிக்கிச்சு. அது கோபத்தோடையும் பயத்தோடையும் கர்ஜனை செஞ்சுச்சு. எவ்வளவு முயற்சி செய்தும் சிங்கத்தால் அந்த வலையிலிருந்து வெளியே வரவே முடியல. அந்த கர்ஜனை கூர்மையான எலியின் காதுக்கும் அது கேட்டுச்சு. எலி அந்த கர்ஜனை எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு கேட்டு அந்த பக்கமாக ஓடுச்சு. சிங்கம் வலையில் சிக்கி இருக்கிறத பார்த்துட்டு எலி அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்சமும் யோசிக்காமல் அதோட கூர்மையான பல்லால் அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சு. விடாமுயற்சியோடு அந்த வலையை முழுசும் கடிச்சு சிங்கத்தை விடுவிச்சிச்சு. சிங்கத்துக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உருவத்துல சின்னதா இருக்கிற நீ எனக்கு எப்படி உதவ முடியும்னு நினைச்சேன். ஆனா நீ உன் கூர்மையான பல்லால என்னை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்ட. உனக்கு நன்றி. எலிக்கு பெருமிதமாக இருந்துச்சு. சிங்கம் செய்த உதவிக்கு கைமாறு செஞ்சிட்டோன்னு நினச்சிருச்சு. அன்னிலேருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா குட்டீஸ்? உருவத்தை வச்சு நாம் ஒருத்தரோட திறமையை எடை போடக்கூடாது.